ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வி ஹோப் BLFF ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். வி ஹோப் ஒன் ஷார்ட் நேம் தகராறு ஏது தமிழ் முத்தம் போடு. ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ வி ஹோப் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்போ கிளம்பலாங்கிறப்போ ஒரு நியூஸ் வருது. இப்போதைக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் பாப்புலரான பாய் பேண்ட் இருக்கு. அந்த பேண்ட் இப்போ ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நியூ ஜென்ரேஷனுக்கெல்லாம் வழிவிடணும்ல. அதுக்காக இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நியூ இயருக்கு இந்த பாய் பேண்டை கூப்பிட்டு நாங்கள் சான்ஸ் கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேண்டில் இருக்க பாய்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு யூனிவர்சிட்டியில் தான். இவங்க இப்போ ஃபைனல் இயர் வந்துட்டாங்க. ஸோ இதில் இருக்க ஒவ்வொருத்தரையாக நம்ம பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையாக இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே இவர் பேர் ஜங் ஹோ சாக். இன்னும் சொல்ல போனால் இவர் தான் இவங்க டீம்லேயே ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருப்பாராமா. யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இவரோட அந்த சிரிப்பை பார்த்தாலே எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகிடுவாங்களாம். இதோ இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பை கூப்பிட்றாங்க. நம்ம ஜேஹோப்போ அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அதை பார்த்த உடனேயே இங்கே சாப்பிட்டுட்ருக்கால இந்த பையன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவங்க சொன்னது தப்பே இல்லை, இவனை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஹோப்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யூனிவர்சிட்டியோட நேம் கீழே போட்டிருக்காங்க. அதை இந்த பையன் பார்த்துட்ருக்கான். அப்போ அம்மா திட்டுறாங்க, நீ இன்னுமே கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு பாரு, ஃபர்ஸ்டேவே நீ லேட்டாக போறியா? இல்லைம்மா நான் சீக்கிரம் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. கரெக்டாக கேட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. பயங்கரமாக மூச்சு வாங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அவருக்கு நம்ம கிளாஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரில. சரி போகிற போக்கில் யாருக்கிட்டையாவது கேட்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்களா. அப்போ அந்த இடத்துல நிறைய பாய்ஸ் இருக்காங்க. என்னடா இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, சரி இந்த கேங் கிட்ட நம்ம போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி அந்த கேங்கில் இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு, எனக்கு என்னோட கிளாஸ் தெரியல, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், எனக்கு இதுக்கான வழியை மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. அந்த பையன் திரும்பி, ஓ நீ ஃபஸ்ட் இயரா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாம் நான் ஃபஸ்ட் இயர் தான், எங்களுக்கு வழி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வழி தானே சொல்லிட்டா போச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மனசுக்குள்ளேயே நான் எந்த வழியில் போகக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த வழியிலேயே வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சவங்க வம்பளுக்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் தானே வந்திருக்கேன், என்னை விடக்கூடாதா? இங்கே பாருங்கள் பிரதர் ப்ளீஸ், எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஸோ என் கிளாஸை மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்கிறத நீ பண்ணணும் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கடைக்கு எங்கேயாவது போக சொல்லுவாங்க, அதை பண்ண சொல்லுவாங்க, இதை பண்ணுவாங்கன்னு சொல்ல பார்த்தா கடைசியில் இங்கே பாரு, எங்கள் யூனிவர்சிட்டியிலேயே பாப்புலரான பாய் பேண்ட் ஒன்று இருக்குது, அதில் எனக்கு ஒரு எதிரி இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் அவன் பாப்புலர்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஏன் உனக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் ஜேஹோப்பை சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உனக்கு தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்குறான். இல்லை நான் இன்றைக்கி தான் நியூஸில் பார்த்தேன், அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தார், இன்னும் சொல்லப்போனால் அவர் அழகில் நான் விழுந்துட்டேன் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓ அழகில் விழுந்துட்டியா, அப்போ நீ இதை தான் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரிட்டாங்க. என்ன பண்ணணும், இப்போ நீ போயிட்டு அவன் எங்கே இருந்தாலும் சரி அவனுக்கு நீ ஐயோ ஏதாவது வில்லங்கமாக சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு அங்கே நிற்கிற எல்லாத்துக்கு முன்னாடியும் போயிட்டு ஜேஹோப் கிட்ட, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணணும். இதை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நீ பாட்டுக்கு வரணும். அவனை ப்ராங்க்குன்னு மட்டும் சொன்னால் அவ்வளோதான் அப்படின்றாங்க. முடியாது, கண்டிப்பாக முடியாது, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவர் எவ்வளோ பாப்புலரான ஒரு பர்சன், நான் இப்படி பண்ணேன்னா அவரோட மார்க்கெட்டே போயிடும், இன்னும் சொல்லப்போனால் அவரை எல்லாம் என்ன நினப்பாங்க, நான் சத்தியமாக அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அவரோட எனிமீஸா, இப்படிலாம் பண்ணாதீங்க, அவர் பாவம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவன் பாவமா, அவனை பற்றி உனக்கு தெரியாது, இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அவனோட எனிமீஸ் தான், நீ மட்டும் அவனை இந்த மாதிரி பண்ணலைன்னு வச்சுக்கவன், கண்டிப்பாக ஒன்றை நாங்கள் சும்மா விட மாட்டோம், இன்னும் சொல்லப்போனால் அவனையுமே சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் புள்ளி பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போவேன், எங்கே போ பார்ப்போம், அதுக்கு ஃபஸ்ட்டு உன் கை கால் இருக்கணுமே அப்படின்ற மாதிரி பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில.
இந்த டைம் கரெக்டாக டோர் க்ளோஸ் ஆக போதா அப்போ ஒரு என்ட்ரி. இவங்கள பார்த்த உடனே கேட்டு தானே ஓப்பன் ஆகுது. எல்லாருமே கேட் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ அதுல இருந்த 5 பசங்க வராங்க. எல்லாருமே அப்படி ஆர்வம் பார்த்துட்டு இருக்காங்களா. அதுவும் இல்லாமல் இன்டர்வியூ கொடுத்துட்டு வேற வந்திருப்பாங்கல்ல. அதனால ஜேஹோப் ஜேஹோப்னு சொல்லி நிறைய பேர் கத்துறாங்க. இன்னும் அதில் பேர் இருப்பாங்களா, அவங்க பேரை சொல்லியுமே கத்துறாங்க. நம்ம ஜேஹோப்பா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நடந்து வந்துட்டுருக்காரு. பார்த்தோன்னே வீக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் இப்படி இருக்கானே. நான் கூட டிவியில் பார்க்கும்போது இவன் சும்மா நார்மலாக தான் இருப்பான், டிவியில் தான் இப்படி திரிறான்னு நினச்சேன். ஆனால் ரியலில் இப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ இந்த பசனுங்க என்ன பண்ணுறானுங்க, அதான் நம்ம ஜேஹோப்போட எனிமிஸ் அவனுங்க நம்ம வீயை பிடிச்ச கவனி பார்த்துட்டியா அவனை, இப்போ அவனுக்கு பார்த்தா அவனுக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் ஹேண்ட்ஸமாக இருக்கார், அதான் தோணுது. ஓ அப்படியா, ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, அப்போ நான் சொன்னதை போய் பண்ணு அப்படின்றாங்க. இல்லை கண்டிப்பாக முடியாது, அவர் பாவம், அவரோட லைஃபே போயிடும், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு, அப்போ நீ பண்ணலாம் என்ன, தோ அங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஒரு பையனை கூப்பிடுறாங்க. அந்த பையன் வேகமாக வரானா, இங்கே பாருடா, இப்போ நீ என்ன தெரியுமா பண்ணுற, நான் சொல்கிறத போய் அப்படியே பண்ணுற, இல்லைனா உனக்கு இந்த யூனிவர்சிட்டியில் இடமே கிடைக்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரின்சிபல் இருக்கார்ல, அவரோட பையனே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீக்கிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, பிரின்சிபலோட பையனா இந்த அளவுக்கு இறங்குவானுங்க, அதுவும் அவனோட லைஃப் இப்படி பண்ண நினைக்கிறானுங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அந்த பையன் வேற வழி இல்லாமல் ஜேஹோப்பை பார்த்து போகிறான். இதை பார்த்துட்டே இருக்காரு. இப்படி பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த எனிமி இருக்கான்ல, அவன் சொல்கிறான், கண்டிப்பாக உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம், இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆக போகிற அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. இதனால் வீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி இவனுங்க சும்மா விட மாட்டானுங்க, இவனுங்க சொல்கிறத பண்ணினா அவரையும் நான் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் அவரை எப்படியாவது பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம வேகமாக போயிட்டு முன்னாடி அந்த பையன் போகிறானா, அந்த பையன் ஜேஹோப் முன்னாடி போய் நிற்கிறான். அப்போது ஜேஹோப் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை அது அப்படின்னு பக்கத்தில் வரானா. அப்போ நம்ம என்ன பண்ணுறாரு, நகருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நவுத்தி விட்டு வேகமாக ஜேஹோப்போட கையை பிடிச்சி இந்த இடத்துல கிஸ் பண்ணுறாரா. ஜேஹோப்க்கு சிரிப்பு வந்துடுது. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் உங்களோட ஃபேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதான் ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்கிறாரா. இந்த எனிமீஸ் இருக்கானுங்கள, அவனுங்க அந்த இன்னொரு பையனுக்கு சிக்னல் கொடுக்குறானுங்க. இப்போ நீ பண்ணலன்னா ஒன்று அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இதை நோட் பண்ணுறாரா. ஐயோ இவனுங்களுக்கு இது போதாது போலே அப்படின்ற மாதிரி ஜேஹோப்பை பார்த்து, கொஞ்சம் பக்கத்தில் வரீங்களா, அவங்கக்கிட்ட நான் ஒன்றே ஒன்று சொல்லணும் ப்ளீஸ், அவங்க பார்க்குறாங்க, தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் ஒன்றே ஒன்று சொல்லணும். எனக்கு தெரியும் உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படியும் அட்டாச் ஆக மாட்டீங்க, ப்ளீஸ் 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 எனக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஜேஹோப் தான் ரொம்ப நல்லவராச்சு, ஸோ என்ன அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வராங்க. பட் நம்ம என்ன பண்ணுறாரு, ஜேஹோப்பை பிடிச்சா அப்படியே கிளிப்பில் கிஸ் பண்ணி வர்றாரு. அங்கே இருக்கவங்களாம் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு ஜேஹோப்க்கு செம்மையாக கோவம் வருது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் இந்த சைடு பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஜேஹோப்போட எனிமீஸ் நிற்கிறாங்க. ஸோ இதை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இவனுங்க பார்த்து விட்ட வேலை தான் அப்படிங்கிறத. அதான் அவனுங்க நக்கலாக பார்த்து சிரிக்கிறானுங்களா. ஸோ இப்போ நம்ம ஜேஹோப்பும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் வீடியோ எடுத்தீங்கல்ல, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு இதுதானே வேணும் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் அவர் இப்போ கெஸ் பண்ணுறாரா. ஸோ வீக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாத்துக்குமே அப்படி ஒரு ஷாக்கு. ஜேஹோப்போட ஃபேன் கேர்ள்ஸ்லாம் அப்படி பார்க்குறாங்க, என்ன நடக்குதுங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நாங்கள் ஒரு ட்ராமா பண்ண போகிறோம், ஸோ அந்த ட்ராமாக்கான ரிகல்சல் தான் இது, இங்கே பாருங்கள் வீடியோ கூட எடுத்துகிட்ருக்கேன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்களா. என்ன ட்ராமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கேபாப் பேண்ட் இருக்குது, அந்த பாய்ஸ் பேண்டில் ஒருத்தருக்கு அவருக்கு கூட படிக்கிற ஜூனியர் மேலே க்ரஷ் வருது. ஸோ அவங்க என்ட்ரன்ஸில் வரும்போது அவர் அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது இப்படி ஒரு கிஸ்தி நடக்குது. அதை தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கான் மலடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஸோ அவருமே காட்டுறாரா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஓ அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஜேஹோப் ஜேஹோப்னு கத்துறாங்களா. இது அந்த எனிமீஸ்க்கெல்லாம் ரொம்பவே கோவம் வருது. என்னடா இவன் அப்படியே மாற்றி போட்டான், ஆனால் நம்ம நினச்சது என்னன்னா அவன் இப்படி பண்ணும்போது அவனுக்கு கோவம் வரும்னு. இப்போ பார்த்தா அவனே திருப்பி பண்ணிட்டான், என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஷாக்கு. அதை விட நம்ம அப்படியே வாயில் கையை வச்சுட்டு நிற்கிறாங்க.
இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை, நாங்கள் ஜஸ்ட் இப்போ தான் என்ஜாய் ஆகிக்கிட்டோம். இன்னும் சொல்ல போனால் இவன் என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, இவனோட கசின் பிரதர் அப்படின்ற மாதிரி இப்படி தலையை சாய்ச்சி பார்க்குறாரா. அவனும் ஆமாம் ஆமாம் இவன் என்னோட கசின் தான் அப்படின்ற மாதிரி வீ மேலே கையை போட்டுக்கிறாங்க. வீக்கா ஐயய்ய, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்துட்டுருக்கு. ஐயையோ, இந்த 2 கேங்க்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டேனா, எனக்கு இப்போ தான் புரியுது. இல்லை இல்லை, நான் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஜேஹோப் கேட்குறாரு, ஹேய் உன் பேர் சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் போங்கடா அப்படின்ற மாதிரி வேகமாக போயிட்டுருக்காரு. அந்த எனிமீஸ் இருக்கானுங்கள, அவனுங்க நம்ம பின்னாடி போகிறானுங்க. இதை நம்ம ஜேஹோப் பார்க்குறாரு. அப்போ அந்த எனிமீஸ்லாம் வீயை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்களா. உங்ககிட்ட நான் என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணி வச்சிருக்கடா அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. நீங்கள் சொன்னதை தானே நான் பண்ணேன், அப்புறம் ஏன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி வீ சொல்கிறாரு. கண்டிப்பாக முடியாது, நீ இப்படி பண்ணால் அவனுக்கு ஏதாவது வீக் பாயிண்ட் அந்த மாதிரி ஆகும்னு நினச்சேன். கடைசியில் அவன் அதவே பாசிட்டிவாக எடுத்து அங்கே பாரு, அவன் ஹோப்புங்கிறத நிரூபிச்சிட்டான். இன்னும் சொல்லப்போனால் அது அவனுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறானுங்களா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் சொன்னதை தான் நான் பண்ணல, அப்புறமும் ஏன் என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி வீ சொல்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அவர் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை நார்மலாக உங்களோட சுயநலத்துக்காக அவர் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணாதீங்க. இதை காட் உங்களுக்கு கொடுத்த லாஸ்ட் சான்ஸாக சொல்லி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வீ சொல்கிறாரு. இல்லை, கண்டிப்பாக விட மாட்டேன், உன்னையும் விட மாட்டோம், அவனையும் விட மாட்டோம். ஸோ இனிமேல் தான் எங்களோட ஆட்டத்தை பார்க்க போகிற அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கானா. இப்போ நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, அந்த பையன் பின்னாடி ஷோல்டரில் கையை வச்சு என்ன சார் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கேட்குறாங்களா அப்படின்னு டக்குனு திரும்பி பார்க்குறாங்க. அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அங்கே இல்லை. ஏன்னா ஜேஹோப்போட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர் இல்லை. ஸோ அவனுங்க என்ன பண்ணாலும் இவனுக்கு தான் கடைசியில் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அவனுங்க எல்லாமே அங்கேருந்து ஓடி போயிடுறானுங்களா. இந்த டீமோட ஹெட்டு மட்டும் அங்கே நின்றுட்டுருக்கான். இன்னும் சொல்லப்போனால், பாத்தியா, உன்கிட்ட யாருமே உண்மையாக இல்லை, ஏன்னா நீ மற்றவங்களுக்கு கெடுதல் மட்டும் தான் நினைக்கிற, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி வீ சொல்கிறாரு. பாரியா, நீ எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட் அப்படின்றாரு. என்ன அப்படின்ற மாதிரி வீ பார்க்குறாங்க. ஏன்னா என்னை பற்றி எனக்கே இவ்வளோ நல்லது தெரியாது, ஆனால் நீ என்னை பற்றி இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறல்ல, அதான் அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் அது உண்மையை தான் சொன்னேன் அப்படின்றாரு. அப்போது அந்த பையன், இங்கே பாரு ஜேஹோப், உனக்கு அவ்வளோதான், ஒழுங்கா இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடு, ஏன்னா நீ இப்படி இருக்கிறத எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். அப்போ ஜேஹோப் சொல்கிறாரு, நான் உன்னை ஏதாவது பண்ணனா, இல்லை நீ முன்னேறக்கூடாதுன்னு நான் நினச்சேனா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, என்னோட டேலண்ட்டை காமிச்ச நான் இப்படி முன்னேறி வந்துட்டுருக்கேன், உனக்கு டேலண்ட் இருந்தால் நீயும் காமி, அதை அவங்க அப்பா பணம் வச்சுருக்காருல, ஸோ அதை வச்சு நீ போய்க்கோ, எதுக்கு மற்றவங்க லைஃப்பில் தலையிட்டுருக்க. ஒன்று சொல்லட்டா, நீங்கள் பணம் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் எங்களால் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. பட் அதையும் விட்டு எங்கள் வீட்டில் எங்களை படிக்க வச்சு இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம், ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்கள், ஆனால் மற்றவங்கள கஷ்டப்படுத்தி நீங்கள் முன்னேறணும்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு இதை விடு, நான் உன்னோட ஃப்ரெண்டாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. என்னது, நீ என் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அவன் ஷர்ட்டை பிடிக்கிறான். ஜேஹோப் மறுபடியும் சொல்கிறாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு என் ஃப்ரெண்டாக பிடிக்கலனா ஜஸ்ட்டு ஒரு வரவங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோ, நீ தயவு செஞ்சு எங்களோட லைஃப்பில் இனிமேல் வராத அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. கண்டிப்பாக முடியாது, நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஜேஹோப்பா அடிக்க போகிறாங்க. இப்போ வீ என்ன பண்ணுறாரு, நீ இப்போ இங்கேருந்து போகலன்னா கண்டிப்பாக நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன், இல்லைனா உன் அப்பா கிட்டே போய் சொல்லிடுவேன் அப்படின்றாங்களா. இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். இப்போ நம்ம ஜேஹோப் வீயை பார்த்துட்டே இருக்காங்க. வீக்கு செம்ம நர்வஸ் ஆகுது, ஏன்னா 2 பேரும் அப்படி பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ நம்ம வீ சொல்கிறாரு, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்றாங்களா. நீங்கள் வழியை விடுங்க, நான் விட மாட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் வழியை விடலைன்னா நான் எப்படி போக முடியும், அது உன்னோட இஷ்டம், நீ எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்கு எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வீ கேட்குறாரு. அது எப்படி அவன் சொல்லுவானா, இவர் செய்வாரா, உனக்குன்னு ஒரு புத்தி இல்லை அப்படின்ற மாதிரி வீக்கிட்ட கேட்குறாங்க. இல்லை, அது நான் அந்த இடத்துல அப்படி பண்ணலைன்னா வேறு யாராவது அவங்கள பண்ணியிருப்பாங்க அப்படின்றாரா. ஏன் வேறு யாராவது என்ன பண்ணா என்ன, சரி அதை விடு, வேறு யாராவது பண்ணால் அது
உனக்கு கஷ்டமா இருக்கா என்ன? நீ ஏன் திருப்பி வந்து பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லையே அப்படின்றாரு. அப்புறம் ஏன் நீ பண்ணுறத வேற யாரோ பண்ணிட்டு போகிறாங்க, இதில் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ஜேகப் கேட்குறாங்க. அப்போது என் இடத்துல யார் இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் பண்ணியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீ எதை மீன் பண்ணுற? நான் நான் அது வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல திருப்பி கிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணீங்களே, அதை அவனாக இருந்தாலும் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை இல்லை, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு யாரை வேணாலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, சரியா? எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்றாரா. என்ன டேஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். அப்போது எதுக்கு என்ன பண்ணீங்க? நான் உங்கள் டேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கண்டிப்பாக இல்லை, நான் சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. இல்லை இல்லை, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்றாங்க. அப்போ நீ பண்ணது மட்டும் சரியா அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. இல்லை, நான் பண்ணது தப்பு தான், அப்புறம் எதுக்கு என்னோட அனுமதி இல்லாமல் என்ன அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, உங்களை மற்றவங்க அப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. என்ன பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாங்க. அதான் அதான் அப்படின்றாங்க. என்ன சொல்லு அப்படின்னு ஜேஹோப் டீஸ் பண்ணிகிட்டே இருக்காரா. அந்த இடத்துலேருந்து விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு வி அங்கேருந்து ஓடுறாரு. வி போனதுக்கப்புறம் நம்ம ஜேஹோப் சிரிச்சிட்டு இருக்காங்களா. இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜேஹோப் பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. அவங்களோட பேண்டு மொத்தத்தையுமே கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க அங்கே போனதுக்கப்புறம் உங்களோட பேண்டில் இருந்து ஒருத்தரை நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவனுக்கு உங்கள் பேண்டில் இருக்க விருப்பம் இல்லையா அப்படின்றாங்க. இல்லையே, நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. இதோ இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்போட பெஸ்ட் ஃப்ரெண்டில் ஒருத்தர் இருப்பார், அவரை சொல்கிறாங்க. இல்லை, அவன் அப்படி போக மாட்டான், அப்படி பண்ணலைன்னா அவன் என்கிட்ட சொல்லியிருப்பான்ல அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. இல்லை இல்லை, கண்டிப்பாக போவான். ஏன்னா அவனுக்கு அப்ராடில் படிக்க இடம் கிடச்சிருக்கு. ஸோ அவன் போகிறான், அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்களா. உண்மையாடா அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கேட்குறாங்க. அந்த பையன் அப்படியே தயங்கிக்கிட்டே, ஆமாம் ஜேஹோப், நான் கண்டிப்பாக போகிறேன். ஏன்னா என்னால் இந்த மாதிரியே இருக்க முடியாதுல்ல, இது எப்போ வேணாலும் விட்டு போகலாம், எனக்கு இப்போதைக்கு அங்கே போய் படிக்கணும், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜேஹோப்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டே இப்படி பண்ணிட்டார்ல. அது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சொல்லாமல் இப்படி சொல்லவுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தென் அவங்க கூட பேசக்கூட இல்லை. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அப்படி பண்ணுற, சொல்ல வேண்டியது தானடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, எனக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஏன்டா இன்டர்வியூ பண்ணும்போது அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் என்ன சொன்னேன், நான் அந்த குரூப்லவே இருக்க போகிறேன் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் இந்த பேண்டில் இருக்க மற்ற 3 பேரை பார்த்து அந்த எனிமீஸ்லாம் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கானுங்க. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ இவங்க எல்லாமே ஒன்றா அந்த ரூமில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்களா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாமே ஒன்றா இருந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இப்போ அவன் இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு, இல்லை, நம்மளோட பேண்டை இப்படியே விட்டுறக்கூடாது, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு தானே. ஸோ நம்ம அவங்களோட இதை எடுத்து உடைக்கணும், நம்ம நமக்காக வாழணும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட இந்த பேண்டை விட்டு கொடுக்கக்கூடாது. நீ என்ன சொல்ல வர ஜேஹோப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரியும், எனக்குமே கஷ்டமாக இருக்குதான், நம்மளோட ஃப்ரெண்ட் நம்மளை விட்டு போயிட்டான்னு. ஆனால் அதவே நம்ம செஞ்சு உட்காந்துட்டோன்னா நம்மளால் முன்னேற முடியாது. ஸோ நம்ம டீமில் ஏன் நம்ம புதுசாக ஆள் சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது, பட் அவன் இடத்துல யாரையுமே வச்சு பார்க்க முடியாதேடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. ஜேஹோப், உனக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான் அப்படின்றாங்க. அப்போ ஜேஹோப் கேட்குறாரு, நீங்களும் அவனை மாதிரி விட்டு போயிடுவீங்களாடா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இல்லை, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றாங்க. அவங்க 4 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்களா. தென் அதுக்கு அடுத்த நாள் நம்ம வி வந்துட்டுருக்காரு. என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் இந்த பாய் பேண்டில் ஒரு ஆள் தேவை, ஸோ யார் வேணாலும் ஆடிஷனுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் வோக்கலுக்கு தான் கேட்டிருக்காங்க. நம்ம வீக்கு இதை பார்த்த உடனேயே பிடிச்சி போயிடுது, கண்டிப்பாக நான் போயாகணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அது ஜேஹோப் கூடவா, ஜேஹோப் கூட இருக்கணுங்கிறதுக்காகவே போகணுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஜேஹோப் அப்போ ரொம்ப சேடாக இருப்பாருன்னு தெரியும்ல, அதனாலவே நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வேகமாக அந்த ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஜேஹோப் ஒரு மாதிரி சேடாகவே உட்காந்துருக்காரு. வர எல்லாத்தையுமே இல்லை வேணாம், இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே வேணான்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவர் இடத்துல வேறு யாரையுமே வச்சு பார்க்க முடியல. ஸோ அப்படியே டல்லாகவே இருக்காங்களா. இந்த டைம் இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, ஸ்டேஜில் ஏறி, காய்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்லணும்,
எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா விட்டு போனது உங்கள் ஃப்ரெண்டாச்சே. ஆனால் அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதை யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் ஹாப்பியாக இருந்தால் உங்களுக்கும் ஹாப்பி தானே. அவர் சேடாக இருந்தால் நீங்கள் சேடாக இருப்பீங்கள்ல. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அவருக்கு பிடிச்சத பண்ணுறாரு, அப்போ அவர் ஹாப்பியாக இருப்பார். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் இல்லைவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கணும். அப்போது நீங்கள் எதுக்குமே மனசை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சாங்கை பாடுறாரு மோட்டிவேட்டாக. இது அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருது. நம்ம ஜெகோப் இதை பார்த்துட்டு, இந்த சாங்கை நீயே ரைட் பண்ணியா, ஓன் ஓன் சாங்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு சாங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜேஹோப் அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்குறாங்களா. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இவனை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்குமே பிடிச்சி போயிடுது நம்ம வியை. அது அவர் இப்படி ஒரு மோட்டிவேட் கொடுத்தார்ல, அதனாலவே தென் நம்ம வியை அவங்களோட பேண்டில் சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க பேண்டில் இப்போ ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அவங்களோட பேண்டுக்கு வரவே இல்லை. எல்லாமே பார்க்குறாங்க, என்னாச்சு அவன் வரல, அவனுக்கு ஒரு வேளை பிடிக்கலையோ, அவனை விட்டு போயிட்டானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்களா. அப்போது நம்ம வியோட அம்மா கால் பண்ணுறாங்க நம்ம ஜேஹோப்புக்கு தான். நம்ம ஜேஹோப்போட நம்பரை அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியிருப்பார். இப்போது ஜேஹோப்புக்கு கால் வருதா, என்னடா அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹலோ, இது ஜேஹோப் தானே அப்படின்றாங்களா. ஆமாம், நான் ஜேஹோப் தான், நீங்கள் யார் அப்படின்றாங்க. நான் உன்னோட ஃபேன்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன, என்னோட ஃபேனா, என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நான் இருக்கான்ல அவனோட அம்மா தான் அப்படின்றாங்களா. என்ன, வியோட அம்மாவா? சொல்லுங்க ஆண்டி, சாரி, நான் நார்மலாக நினச்சிட்டேன், உங்கள் வாய்ஸ் வேறு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஓ அப்படியா, ஆமாம், நான் தான் வியோட அம்மா அப்படின்றாங்களா. சொல்லுங்க ஆண்டி, இன்னைக்கு ஏன் வரலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் சொன்னான் உங்கள் பாய் பேண்டில் சேர்ந்துருக்கான்னு சொல்லி. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு. என்ன சொல்ல போனால் உங்கள் எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஆனால் அவனுக்கு அடுத்த நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான், ஃபீவர், ஸோ படுத்துருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அவனால் பேசக்கூட முடியல, அதனால தான் என்ன ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னான் அப்படின்றாங்க. ஜேஹோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டி, அவன் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவன் இப்போ ஓகே தான், ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கான், அதான் படுத்திருக்கான். இன்றைக்கி அவன் வரமாட்டான், நாளைக்கு வருவான்ப்பா அப்படின்றாங்க. ஆண்டி, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து வியை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது என்ன கேள்விப்பா, நீ கண்டிப்பாக வரணும், ஏன்னா உன்னோட ஃபேன் இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ல. நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். அதாவது எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அதாவது எங்கள் வீட்டை பார்ப்பாங்க. என்னடா இவங்க வீட்டுக்கு இப்படி ஒரு பர்சன் வராங்களேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம ஜேஹோப்போ ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்னாச்சு ஜேஹோப், வரலைன்னு சொல்லிட்டானா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வரல. ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னான். நம்ம ஏன் நம்மளோட ஃபேமிலி மெம்பரை போய் பார்த்துட்டு வரக்கூடாது அப்படின்னு ஜேஹப் கேட்குறாரு. சொல்கிறியா அப்படின்றாங்க. ஆமாம், அவங்க அம்மா கூப்பிட்டாங்க வீட்டுக்கு, ஸோ நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி ஜேஹப் கேட்குறாரு. கண்டிப்பாக போவோமே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இங்கே நம்ம ரொம்ப முடியல, டயர்டாக படுத்திருக்காரு. அம்மா சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்ருக்காங்க. இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷப்பட போகிற அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கீழே போகிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி டயர்டில் எப்படி படுத்திருக்காரு. அப்போது ஈவினிங் ஆகிடுச்சா, டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அம்மா அவ்வளோ ஆர்வம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜேஹோப்போட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இந்த பையனுங்களை டிவியில் பார்த்தோமாச்சே அப்படின்ற மாதிரி. இங்கே வாங்க வாங்க உள்ளே வாங்க, கண் வச்சுருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி உள்ளே கூப்பிட்றாங்களா. அப்போ ஜேஹோப் வந்துட்டு, ஆண்டி நீங்கள் உங்களுக்கு இது இது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இதை பார்த்துட்டு, எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி, ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன், ஸோ வெறும் கையோடு வரக்கூடாதுல்ல, அதான் அப்படின்றாங்க. அந்த மற்ற பசங்களையும் பார்த்து, வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வியோட அம்மாக்கா அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. சரி உட்காருங்க, அவங்களுக்கு நான் சமைச்சதா அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி பரவாயில்ல, எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தென் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வியை பார்க்குறாங்களா. படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போது இவங்க சவுண்ட்லாம் கேட்டால் சரி வாங்க நம்ம போகலாம், தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா. அப்போ டக்குன்னு எழுந்துடுறாரு. ஜேஹோப் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்களா. டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. இல்லை இல்லை வேணாம், நீ பாடு, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறாரு, நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. ஏன்னா நீ எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆச்சு, ஸோ எப்படி நாங்கள் வராமல் இருப்போம், அதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களா. ஆமாம் ஆமாம்,
சரிடா நாங்கள் போகிறோம், நீ பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேஹோப்பும் ஓன்ற மாதிரி கிளம்ப சொல்கிறாரா. என்னடா திடீர்னு இப்படி சொல்லிவிட்ட, நாங்கள் இங்கே இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. போங்கடா அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. அப்போது நம்ம வியோட அம்மா உள்ள சமைச்சிட்ருக்காங்களா. 3 பசங்கள்ல ஒரு பையன் போயிட்டு, ஆண்டி எனக்கு பசிக்குது, என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. செஞ்சிட்ருக்கேன்ப்பா. அவங்களாம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களாம் இதோ அந்த குட்டி பாப்பா உங்கள் பொண்ணு தானே, அவங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ஜேஹோப் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேஹோப் வந்துட்டு வீ கூட பேசிகிட்டு இருக்கான் ஆண்டி. ஏன்னா அவன் ஜேஹோப்பும் ரொம்ப பிடிக்கும் வீக்கு, அதான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான் ஆண்டி, அவன் வரலங்கவும் அப்படின்றாங்களா. எனக்கு புரியுது, இப்போ தானே அவனோட ஃப்ரெண்டு கூட போனான், ஃபீல் பண்ணால அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்களா. ஆமாம் ஆண்டி, அவன் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்கள் கூட அவனை அவ்வளோவா இல்லை, ஜெஹோப் அவ்வளோ க்ளோஸாக இருப்பான், ஆனால் அவன் அப்படி விட்டு போகவும் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டான். வி வந்து ஒரு மோட்டிவேட் ஸ்பீச் எங்களுக்கு கொடுத்தான், அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாமே மோட்டிவேட் ஆனோம். இன்னும் சொல்ல போனோம் ஜெஹோப் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பையன் நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஜெஹோப் என்ன பண்ணுறாரு, நீ தூங்குவி அப்படின்றாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வரல, நான் இப்போ ஓகே தான் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை பூத்தி விட்டு அழகா ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நம்ம வி அப்படியே பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி பயங்கர தூக்கமாக வருது, ஏன்னா ரொம்ப இதாக இருக்கார்ல அதனால். அப்போ ஜெஹோப் வியை தொட்டு பார்த்துட்டு, நீ இன்னும் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்றாங்க. இல்லை நான் இப்போ ஓகே தான், நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு. ஸோ நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நம்மளோட டீமுக்கு வர முடியும், எங்களை மோட்டிவேட் பண்ண முடியும். நீ எப்படி இருந்தனா எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்றாங்களா. அப்போ நான் கண்டிப்பாக நல்லாயிட்டு திருப்பி வருவேன் அப்படின்றாங்க. சரி இரு, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. நம்ம வந்துட்டு இல்லை பரவாயில்ல வேணாம், அம்மா வருவாங்க அப்படின்றாங்களா. ஏன் நான் உனக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது வந்து அப்படின்றாங்க. தென் நம்ம ஜெஹப் கீழே போயிட்டு, ஆண்டி வீக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ சாப்பிடுப்பா ஃபஸ்ட்டு, நான் அவனுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி எனக்கு வீயை நினச்சா பாவமாக இருக்குது, அவனுக்கு நான் சாப்பிட கொடுத்துட்டு நான் வரேன் அப்படின்றாங்க. பாவமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை பார்த்தா எனக்கு என் ஃப்ரெண்ட் ஞாபகம் தான் வருது அப்படின்றாங்களா. சரிப்பா அப்படின்றாங்க. தென் இப்போ நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, வீ ரூமுக்கு போயிட்டு வீ எழுந்துரு அப்படின்றாங்க. வீ நல்லா தூங்கிட்டாரு. இப்போது இவனை எப்படி நான் எழுப்புறது அப்படின்ற மாதிரி சரி போகலான்ட்டு போகும்போது வீ வந்துட்டு டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நீ தூங்கு அப்படின்றாங்க. அதான் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வீயை எழுப்பி உட்கார வச்சுட்டு சாப்பிட ஊட்டி விட்டுட்ருக்காங்க. நீ எதுக்காக எனக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட் ஞாபகம் தான் வருது, ஆனால் அதை விட நீ என்னை ஒரு டைம் கிஸ் பண்ணல, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வெறும் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்க தோணல, என் பிரதராக கூட பார்க்க தோணல, அதுக்கும் மேலேயும் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கன்னத்தில் கிஸ் பண்ண வராரா, போய் தள்ளி போகிறாரு. இப்போ நீ என்ன பண்ண வர அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் பண்ண வரல சாரி அப்படின்றாங்க. அப்போது நம்ம ஜேஹோப் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்காரா. அப்போ வீ என்ன பண்ணுறாங்க, நீ இப்படிலாம் கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர், நான் உன்னை கிஸ் பண்ண வேணான்னு சொன்னேன், பட் லிப்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. நம்ம ஜேஹோப்கா ஷாக்காக இருக்குது. என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க என்ன பிரதராக நினைக்கல, அப்புறம் ஃப்ரெண்டாக நினைக்கலன்னு, இது ரெண்டுமே இல்லைனா அப்புறம் இதாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜேஹோவுக்கு ஷையாக இருக்குது. இப்படிலாம் பண்ணாத அப்படின்றாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேஹோவுக்கா ரொம்ப நர்வஸாக இருக்குது. இப்படிலாம் பண்ணாதவும் அம்மா வந்தால் அவ்வளோதான் அப்படின்றாங்க. இல்லை என் அம்மா வர மாட்டாங்க, ஏன்னா கீழே கெஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்தால் மட்டும்தான் மேலே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீ சின்ன பையன்டா, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா. சரி எதுக்கு நமக்குள்ள தகராறு அப்படின்ற மாதிரி மறுபடியும் பண்ணுறாங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். மாயங்கள் செய்தது உன் சூழ்ச்சி, என் மார்புக்கு நடுவிலே நீர்வீழ்ச்சி, ஹே ஆசைக்கு ஏனடி ஆராய்ச்சி, என் மீசைக்கு பதில் சொல்லு மீனாட்சி, இஸ்கி முஸ்கலாட்டில் அட ஐசு என்ன புதுசா, காமராஜன் உதட்டில் அட கிஸ்ஸு என்ன புதுசா, அட கிஸ்ஸு என்றால் உதடுகள் பிரியும், தமிழ் முத்தம் என்றால் உதடுகள் இணையும், தகையாறு ஏது தமிழ் முத்தம் போடு.
"வி நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்றாரு. "நான் அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "நீ இப்படி பண்ணலன்னு வச்சுக்கவேன்" இல்ல, இல்ல. "நீ இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்ன அவ்வளோதான்" அப்படின்றாங்க. சரி அத விட "உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா?" அப்படின்றாங்க. "எனக்கு இப்போ பரவாயில்ல. நான் நாளைக்கே யுனிவர்சிட்டி வரேன்" அப்படின்றாரு. "இல்ல, இல்ல. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் வா" அப்படின்றாங்க. தென் நம்ம வி இப்போ ஜேஹோப்ப பார்த்துட்டு, எல்லாரும் சொல்றது உண்மைதான். உன்ன பார்த்த உடனே ஒரு ஹோப் கிடைக்குதே. எனக்கும் அது கிடைச்சுச்சு. அதனால தான் நான் இப்போ பரவாயில்லையா இருக்கேன்" அப்படின்றாரு. "அதெல்லாம் தெரியுது. பட் இருந்தாலும் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வா" அப்படின்றாங்க. "ஆனா என்னால உன்ன பார்க்காம இருக்க முடியாதே. வேணும்னா நான் இதே மாதிரி ஈவினிங் வரட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அப்போ நீ கண்டிப்பா வந்தே ஆகணும்" அப்படின்றாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம வி ஹோப் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.